கிறிஸ்து தேவனுடையவர். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுவது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அளவுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் நாம் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஊழியக்காரரும் மனுஷர்தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். தேவனுக்குரிய கனத்தையும் மரியாதையையும் நாம் தேவனுக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். அதை எந்த ஊழியக்காரருக்கும் கொடுத்து நம்மை நாமே கெடுத்து போடக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமென்றால் எல்லா மனுஷரும் பலவீனமானவர்கள் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஊழியக்காரரும் மனுஷர்கள்தான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனுஷருடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். ஊழியக்காரர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவோடு உடன் வேலையாட்களாக ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவானவரே தம்முடைய ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார். சபையில் பக்தி விருத்தி உண்டாவதற்காக ஊழியக்காரர்கள் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். இதுவே அவர்களுடைய பிரதான கரிசனையாக இருக்க வேண்டும். தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு சபையை பிரித்துவிடக்கூடாது. எல்லாம் உங்களுடையது. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய எல்லா ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுக்கு உரியவர்கள். விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய பிரயோஜனங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காகவே ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார் என்னும் சிந்தனை நம்முடைய இருதயத்தில் எப்போதும் நிரம்பி இருக்க வேண்டும். மெய்யான விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறார். அவையெல்லாம் உங்களுடையது என்று சொல்லி பவுல் விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். இந்த உலகம் விசுவாசிகளுடையது, ஜீவன் விசுவாசிகளுடையது. இந்த ஜீவன் மூலமாக நாம் பரலோகத்தின் ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். மரணமும் நம்முடையது. மரணத்தின் மூலமாக பரலோகத்தின் ஜீவனை சுதந்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட சத்திய உபதேசங்களை உபதேசம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் நம்மை பிதாவின் வீட்டிற்கு வழிநடத்துவார்கள். நிகழ்காரியங்கள் நம்முடையவை. நம்முடைய ஆவிக்குரிய பாதையில் இவையெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கும். வரும் காரியங்களும் நம்முடையவை. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தின் முடிவில் வரும் காரியங்கள் நம்மை பலப்படுத்தும். எல்லாம் நம்முடையவை. காலமும் நித்தியமும் நம்முடையவை. பூமியும் பரலோகமும் நம்முடையவை. ஜீவனும் மரணமும் நம்முடையவை. இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். எல்லாம் நம்முடையது. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருப்பதினால் மாத்திரமே இவையெல்லாம் நம்முடையதாயிற்று. நித்திய காலத்தின் சந்தோஷத்தை எதிர்பார்த்து நிகழ்காலத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். கிறிஸ்து என்னும் பெயருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். கிறிஸ்து தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். கிறிஸ்துவானவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பாவத்தில் மூழ்கியிருக்கிற ஜனங்களை தமது கிருபையினால் மன்னித்து அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். ஒப்புரவாக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதமாக பொழிந்தருளுகிறார். இதுவே சுவிசேஷத்தின் சாரம்.